மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் முதல் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து 900 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்று திறந்து வைத்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். எப்போது அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து விட்டாங்க? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களின் பெரியார் பிரதான கால்வாய் பாசன பகுதியின் கீழ் உள்ள இருபோக பாசன நிலங்களில் முதல் போக பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. 120 நாட்களில் 6739 மில்லியன் கன அடி தண்ணீர் பாசனத்திற்காக திறந்து விடுபடியும் முதல் 45 நாட்கள் தொடர்ச்சியாகவும் அதன் பின்னர் வரும் 75 நாட்கள் முறை வைத்தும் தண்ணீர் திறக்கும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணியளவில் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் பாசன கால்வாய் மூலம் திறந்துவிடப்பட்டது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். வைகை அணை பிரதான 7 பெரிய மதகுகள் வழியாக தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறியது. பாசனத்திற்காக திறந்து விடப்பட்ட தண்ணீர் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மலர் தூவினர். வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் மூலம் மதுரை மாவட்டங்களில் உள்ள 45,041 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.